சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். ஒரு குடும்பத்துல பிரச்சனைனா குடும்ப தலைவன் தான் முன்னாடி வந்து நிப்பாரு. ஆனா என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே குடும்ப தலைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப தலைவி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மனதுக்கு பிடிக்காத திருமணம், சந்தேகம் மற்றும் சச்சரவுகளுடன் குடும்ப வாழ்க்கை, இதற்கிடையே பிள்ளைகள் பிறக்கின்றன. பல ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் சமரசம் ஏற்படாமல் சச்சரவுகள் அதிகமாகின்றன. பெற்ற குழந்தைகளும் இந்த குடும்ப சண்டையில் சாட்சியாக்கப்படுகின்றனர். குற்றம் பார்ப்பதும் குற்றம் சாட்டுவதுமே முழுநேர வேலையாகி போகின்றன. தீர்வை தேடி வந்துள்ள ஒரு குடும்பத்திற்கு தெளிவும் தீர்வும் கொடுக்க முடியுமா? என் பேர் பிரேமா. நான் பாண்டிச்சேரி பக்கம் முத்திரப்பாலத்துலேருந்து வரேன். இந்த நிகழ்ச்சிக்கு யாருடைய வற்புறுத்தலும் இல்லாத நான் வந்திருக்கேன். நான் பேசுறதெல்லாம் நிஜம். பிரேமா, எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? நான் வந்து கர்த்தானூருங்க மேடம். அம்மா சித்தி வீடு கோட்டைக்குப்போம். சரி. நான் வந்து இங்கே 8வது வரைக்கும் படிச்சிருந்தேன் எங்கள் ஊரில். சரி. சித்தி வந்து நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் உங்கள் நாத்தனார் பிள்ளை அவங்க கொஞ்சம் நான் அந்த பொண்ணை கட்டிக்கணும், நீங்கள் உடந்தையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவரால் அவருக்கு கொஞ்சம் வருமானம் வந்து. சரி. அதை வச்சு நீ கட்டிக்கம்மா, நல்ல பையன் நல்ல பையன், வேலை கொத்தனார் வேலை செய்கிறான், உங்கள் அப்பா வந்து சூதாடுறாரு கொள்றாரு, அதனால் உங்கள் அப்பா உங்களை 2 பேரும் கட்டி கொடுக்க மாட்டார். அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லைங்கம்மா அப்பா கட்டி கொடுக்குற சூதாடுறாரு, அது அப்பாவுடைய லைஃபு, நான் படிக்கிறதுக்கு தானே வந்தேன் சொல்லிட்டு படிச்சுன்னு இருந்தேன். இவர் வந்து என் பின்னாலே எங்கே போனாலும் வருவார் போவார், என்கிட்ட பேசுவார், என்னை பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னுலாம் பேசுவார். நான் சிரிச்சுக்கினே வந்துடுவேன், இதுமாதிரிலாம் பேசாத கொள்ளாதான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அவ சூது ஆடுவார், பெண்கள் பழக்கம் உண்டு அவருக்கு, குடிப்பார். சரி. இவ்வளவும் இருந்தது. நானும் சொல்லி சொன்னேன், இப்படிலாம் செய்கிறாங்களே என்னதுமே சொல்கிறீங்களேன்னா, அவன் நீ கட்டிக்கினா தெரிஞ்சிடுவான், நல்லபடி ஆகிடுவான், இது உன் மேலே ஆனேக்கன்னு அவரும் சொன்னார். சொன்னதுனால இருந்தாலும் விருப்பம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு செட்டிங்ஸ் மாதிரி, விருப்பம் இருந்தும் இல்லாத ஒரு மாதிரி, இந்த பொண்ணு ஒன்று லவ் பண்றா, எங்கனாச்சும் நான் வெளியில போவேன், எங்க சித்தி விட்ட மாடுலாம் இருக்கும் நிறைய, அவங்க என்ன செய்வாங்க, தவிடு வாங்கிறப்போ புண்ணாக்கு வாங்கிறப்போ எனக்கு சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. சரி. அப்ப நான் சைக்கிள்ல போகும்போது எங்க சித்தியே அவர்கிட்ட சொல்லிடுவாங்க, இங்க போறா அங்க வரா, இங்க பின்னாடி போ வா அப்படின்னு மாதிரி என் பின்னாடி ஃபாலோ பண்ணினே அவர் வருவார். ஒரு வகையில உங்களுக்கு உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருன்னு பிடிச்சிருந்ததா? இல்லைங்க மேடம். அப்புறம் நீங்க சொன்னீங்க சிரிச்சுட்டு இப்படி பேசாத சொன்னீங்க. இல்லைங்க மேடம், அப்ப ஆரம்பத்துல இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட் வார்னிங்ல அவருக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரிஞ்சிருந்தாலும் நான் தண்ணி தூக்கிட்டு வரும்போது கீழே ஐ லவ் யூன்னு எழுதினார். சரி. எழுதும்போது இது மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டு போது, நான் செத்துருவேன், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் நல்லபடியாக வச்சுக்கிறேன், உங்க சித்திலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கட்டிக்கணும், உன்னை நல்லபடியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி எல்லாரும் சொல்றாங்களே நம்ம கட்டிக்கலான்றது எனக்கும் ஆசைப்பட்டேன். சரி அப்படியே வீட்லயே பேசி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. குடிப்பழக்கம் இருக்கு, சூதாட்டம் இருக்கு, மற்ற பெண்களுடைய தொடர்பு இருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணம் பண்ணிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அன்றைக்கே வேற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு நான் அங்கே போயிட்டு வந்தேனே, விடிய காலையில் 4 மணிக்கு வந்தார். வந்துட்டு நீ எங்கே போனேன்னு எனக்கு கேட்டியா, அப்போ நான் இல்லாமல் நீ யார் கூட இருந்த, நீ யார் கூட இருந்ததுனால தானே என்னை தேடி பார்க்கலன்னு சொல்லி அன்னைக்கே அடிச்சிருங்க மேடம். என்ன நான் ஏன் என்னன்னு கேட்டதுக்கு, நான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, உனக்கு சொத்து இருக்குது அதனால தான் நான் பின்னால் சுத்தினேன், என்னுடைய கேரக்டர் இதுதான். எவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்க? எங்கள் அம்மாவிட்ட அப்போ ஒரு 7-8 ஏக்கர் இருந்ததுக்கு மேடம். அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணும்போது இப்போ அவ்வளோ இல்லை, எங்கள் அப்பா எல்லாத்தையும் வித்துட்டாரு. இப்போ ஒரு 4-5 ஏக்கர் இருக்கும் இருக்குது. 91 கல்யாணம் ஆச்சுங்க மேடம். இவர் அன்றைக்கே சொன்னாருங்க மேடம் இந்த வார்த்தை. சொல்லும்போது நான் என்ன சொல்லிட்டேன், சரி ஏதோ நானும் தப்பு பண்ணிட்டேன்ல, நானும் இஷ்டப்படுத்தானே உடனே கல்யாணம் பண்ணேன், ஊர் ஒப்புக்கு நீ நானும் புருஷன் பண்ணாட்டியா இருக்கும், உனக்கு எனக்கு எந்த தொந்தரவும் வேணாம், நீ உன் உறுப்பை பார்த்துக்க, உன் வேலையை பார்த்துக்க, நான் உன் கூட எந்த விதத்துக்கும் குடும்பத்துக்கும் நான் ஒத்து வர மாட்டேன் சொல்லிட்டு நான் எங்களுக்குள்ள அந்த மாதிரி பிரச்சனை ஒரு 3-4 வருஷம் போச்சுங்க மேடம். எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, உனக்கு குழந்தை இல்லை அதனால வேற கல்யாணம் பண்ணணும், இப்படி ஒரு டார்ச்சரில் கொடுத்தாங்க. உங்க மாமியார் உங்க மேலதான் தப்பு இருக்கு சொல்லிட்டாங்க? ஆமாங்க மேடம். நான் போட்ட பணத்துக்கு முதல் இல்லை, வரட்டு குட்டியை கட்டி வந்துட்டேன், வேற பொண்ணு பார்க்கணும் அப்படி அவங்க திட்டுவாங்க. இவர் என்ன சொன்னார், உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது, இவங்க இப்படி பேசுறாங்கன்னு அவர் திட்டுவார். சரி அப்புறம் என்னுடைய க்ளோஸ் ஆகிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் அப்படிலாம் சொல்லி அழுவேன், நடந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு வேற வாழ்க்கை கிடைக்காது, இருக்கத்தை வச்சு திருத்த பாரு, ஒரு பொம்பளை பிள்ளை நினைச்சா நடக்காது எதுவும் கிடையாது, திருத்தி வச்சுக்கிட்டு குடும்பம் பண்ணுன்னு என்னுடைய கூட இருக்கிறவங்க சொன்னாங்க.
சரி நானும் அனுசரிச்சு 96ல் பையன் பிறந்தான். ஓகே. 91ல் கல்யாணம் ஆச்சு, 96ல் தான் பையன் பிறந்தான். கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செய்வார். பைசாவில் குறைப்பு கொடுக்க மாட்டார். அந்த பைசாவை கொண்டாந்து கொடுத்துட்டு என்னை நிம்மதியாக விட மாட்டார். பக்கத்தில் நிற்கக்கூடாது. அங்கே என்ன காரணம்னு கேட்டால் மெயினாக அப்பயே ஆரம்பத்தில் அவர் வந்து சந்தேகம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? எனக்கு வந்து டைலரிங் தெரியும் மேடம். சரி. அவர் என்னை வெளியில் அனுப்ப மாட்டார். வீட்லயே டைலரிங் வேலையும் செய்ய விட மாட்டார். உங்ககிட்ட வருமானம் வந்தால் பொம்பளை கிட்ட வருமானம் வரக்கூடாது, அப்படி என்னை கண்ட்ரோலில் வச்சுக்கினே இருந்தார். எங்கள் மாமியார் கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணி என்னை ஆரோவிலுக்கு வேலைக்கு அமைச்சாங்க. இந்த பெட்ஷீட்லாம் ஸ்டிச்சிங் பண்ணுற வேலை, ஆமா, டிசைன் பண்ணுறது, பூ போடுறது, போயிட்டு அங்கே செஞ்சுருந்தேன். அங்கே செஞ்சுருக்கும்போது வந்து முதல் வருஷம் கல்யாண நாள். நம்ம கோயிலுக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், கிளம்பிடு. சரி கிளம்பிட்டு இருந்தேன். கிளம்பி இருந்தது திடீர்னு ரொம்ப குடிச்சிட்டு வந்து ரொம்ப அடித்து ரொம்ப மூஞ்சிக்கையெல்லாம் கண்ணு கலங்கி போச்சு. குடிச்சிட்டு வந்தாரு கல்யாணம் முதல் வருஷத்துல? ஆமாம், கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. இதெல்லாம் அழுதுக்குன்னு இருக்கும்போது தான் நீ இப்படிலாம் இருந்தால் அவன் ஒரு மாதிரி இருப்பான், நீ அதனால் நீ ஒரு வேலையை தேடி போனேன்னா உனக்கு அதில் இதுவாகிடும் அப்படின்னு மாமியார் அறிவுரை சொல்கிறாங்கன்னு நினச்சி நான் போனேன். ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்ததும் வார காசு அப்போலாம் 35 ரூபா 40 ரூபா தருவாங்க. அந்த 40 ரூபாய் கணக்கு பண்ணி ஒரு வாரம் ஆச்சுன்னா உனக்கு 180 ரூபா சம்பளம் வந்தது, 160 ரூபா சம்பளம் வந்தது. கரெக்டாக அவங்க அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துடணும். ஏன் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நீங்க வைக்கக்கூடாது, மாமியார் கையில ஆமா, கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீ உங்க உள்தட போயிடும். எங்க வீட்டுக்காரரும் வேலைக்கு போவாரு, அவங்ககிட்ட சம்பளத்தை கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அவர் வந்து ரெகுலரா வேலைக்கு போக மாட்டார். 2 நாளைக்கு வேலைக்கு போவாரு, சாப்பாடு கேரியர் எடுத்து போய் பலாமரத்தில் மாட்டிட்டு சூதாட உட்காந்துருவாரு. சூதாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வாரம் வந்தால் சம்பளம் கொடுக்கணுமே. அம்மா ஒரு பக்கம் கேட்குறாங்க, மனைவி ஒரு பக்கம் கேட்குறாங்களே. வீட்டில் நகைக்குதா, கம்மலுக்குதா, மூக்குதிக்குதா எடுத்து போய் வச்சுட்டு சம்பளம் தான். அப்புறம் பார்த்தா நகை கடமை, ஐயோ அப்பா நான் கேட்கும்போது நான் எடுக்கல. இருக்க எனக்கு அதிகமாக பிரச்சனை நீடிச்சு வந்தது. நீடிச்சு வரும்போது நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் கேட்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, பிரச்சனை அதிகமாகி சாப்பாட்டில் பாயசம் வைக்கிற அளவுக்கு போயிட்டேன். யாருக்கு? எனக்கு. யார் வச்சா? எங்க வீட்டுக்காரே. உங்களுக்கு சாப்பாடுல விஷம் வச்சாரு? எப்போ இது வந்து பசங்க பிறந்ததுக்கு பிறகு மேடம். இந்த பிரச்சனை இருக்கும்போது கூட்டணியா இருக்கும்போது பிரச்சனை வருது. அவங்க எங்க மாமியார் என்ன சொன்னாங்க, நீ தனியா வீட்டுக்கு போவோம் பொண்டாட்டியே, இங்க வச்சிருக்காத, உன் பொண்டாட்டி தேவையில்லாத கிராஸ் கேள்விலாம் கேட்கறா. இது ஏன் கேட்டேன், மாமியார் கிட்ட கேள்வி கேட்பீங்களா? கேட்டேங்க மேடம். எது கேட்டேங்கன்னா மேடம், கல்யாணம் பண்ணி போன உடனே தாலி பிரிச்சு கோத்திட்டு போனாங்க. அப்பெல்லாம் வந்து தலையில போய் தண்ணி தூக்கிட்டு வரணும், மோட்டரில் தண்ணி தூக்க போயிருந்தேன். அங்கே தாவலை வச்சுட்டுங்க வாமான்னு கூப்பிட்டாங்க. என்னங்க அத்தனை கேட்கும்போது என் கூட வான்னு ஒரு வீட்டில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு தாலி அன்னைக்கு தான் பிரித்து கோத்துட்டு வந்தேன். இருந்த குண்டு நாணல் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டாங்க. எதுக்கு கட்டுறீங்கன்னு கேட்டேன். இதுமாரி நான் ஒரு இடத்த கடன் வாங்கி தான் உனக்கு கல்யாணம் பண்ணேன், கல்யாண கடனை கொடுக்கணும், கொடுத்துட்டு சின்ன கோட்டத்தில் சீட்டு போட்டிருக்கேன், அதை வாங்கி உனக்கு நகையை மீட்டு கொடுத்துட்றேன். சரின்னு கொடுத்துட்டேன் மேடம் நம்பி. அந்த நகை எங்கள் வீட்டில் போன நகை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு, இது எங்கள் வீட்டுக்காரங்களும் தெரியும். கொடுத்துட்ட பிறகு ஒரு வருஷம், 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 1 வருஷமும் ஆகிப்போச்சு. நான் கேட்டு பார்த்துட்டு அவங்க கொடுக்கல. இது சமயத்தில் எங்கள் நடுமச்சன் என்ன பண்ணாங்க, அண்ணி பாப்பா போட்டாவும் அம்மா போட்டாவும் போட்டி ஒரு புக்கு இருக்குது, அவங்களுக்கு சுத்தமாகவே படிக்க தெரியாது, இது என்னன்னு பாருங்களாம் இன்னும் எடுத்தாந்து கொடுத்தாங்க என்கிட்ட. அதை பிரித்து பார்க்கும்போது என் நகை எந்த அமௌண்ட்டுக்கு வச்சாங்களோ, எந்த தேதிக்கு வச்சாங்களோ அதே அமௌண்ட்டுக்கு அதே தேதிக்கு கோட்டைக்கு போய் இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணி பைசாவை பேங்க்கில் போட்டிருக்காங்க. இது தெரிஞ்சு நான் எங்கள் வீட்டுக்கார கேட்டேன், என்னங்க இது நியாயமா, நீங்களும் தானே இருந்தீங்க, நீங்கள் ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இது என்ன ரீசனுக்காக நீங்கள் பேங்க்கில் போட்டீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாப்பா, அந்த ஒரு பாப்பாவை கட்டி கொடுக்கும்போது நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்னு தெரியாது, நம்ம பங்கு கொடுக்க முடியாது, அதனால எங்கள் அம்மா முன்கூட்டி வாங்கிக்கினாங்க. அது நான் சொன்னேன், எங்கள் வீட்டு பொருளை வாங்கி நீங்கள் கட்டி கொடுக்கக்கூடாது, நான் வீட்டுக்கு பெரிய மருமவ, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு கட்டி கொடுக்குற திறமை எனக்கு இருக்கு, நான் கட்டி கொடுக்குறேன், இதனால் வந்து தான் மேடம் என்கிட்ட உண்மையை சொல்லி நீங்கள் கேட்கலையே, என்கிட்ட போய் சொன்னீங்களே, ரொம்ப பிரச்சனை எங்களுக்குள்ள ஆகி ரொம்ப. அப்போதான் தெரிஞ்சிங்களா? ரொம்ப பிரச்சனையாகி அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு இடம் ஒன்று கவர்மெண்ட் இடம் பிடிச்சி பராமரிப்பு இல்லாத விட்டுட்டு வேற ஒருத்தவங்க தோப்புல வந்து இருந்தாங்க காவலுக்கு. அவங்க எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, சரி இங்கே பிரச்சனை வருது, நான் உன்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணினா நம்ம அங்கே போயிடலாமா, சரி நான் வரேன். ஏன் போகணும்னு ஆசைப்பட்டீங்க? அவர் தான் திருந்து போறது இல்லை உங்களுக்கு தெரியும். அப்படிங்க மேடம், இவரும் டார்ச்சர் பண்ணாரு, மாமனார் குடிச்சிட்டு டார்ச்சர். ஆனால் மாமனார் குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணாரும் அநியாயத்தை பேச மாட்டார். மாமனார் குடி போதில் இருந்தாலும் நியாயமா பேசுவார். அந்த பொண்ணை ஏன் அப்படி பண்றீங்க, அப்படி ஏன் போறீங்க, ஒரு பாதையில என்னை திட்டுவாரு,
இத்தனாலும் கேட்பாரு, மனைவியும் கேட்பாரு, பிள்ளையும் கேட்பாரு. ம். அண்டை வீட்டு பொண்ணை கூப்பிட்டு வந்தீங்க, நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கவே தகாது இல்லாத பொண்ணு அது, கொடுத்த கட்டிகள் வந்து எப்படி சித்திராது பண்ணீங்க கேட்டால் எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் திட்டுவாங்க. ம். இப்படி இருக்கும்போது நம்மளால அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை ஒன்று, ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க இல்லையா, சரி நம்ம போயிடலாம், போயிட்டு அங்கே இடத்த சீர் பண்ணிட்டு அங்கே இருந்தோம் மேடம். அப்பயும் அவர் திருந்தலை, இன்னி வரைக்கும் திருந்தல. இன்னைய வரைக்கும் இல்லைங்க மேடம். இன்னை வரைக்கும் அப்படியே இருக்காரு மேடம். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் போய் இருக்கும்போது நான் திரும்பி நகையை கேட்டேன். நான் இடையே வந்துட்டேன்ல, என் நகையை கொடுத்துருங்க, நான் பிடிச்ச இடத்த உனக்கு கொடுத்துட்டேன், ஓ நகையை நான் எடுத்துக்கினேன், அதுக்கு எதுக்கும் சரியா போச்சேன்னு சொல்லிட்டாங்க. சரி சரியா போச்சே சொல்றாங்களே, சரி நம்ம தான் நம்ம பெரிய பொண்ணா மருமகளாம் வந்துட்டோம், ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டு போவோம், உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க, போகும்போது ஏதோ அப்படின்னு சொல்லி அனுசரிச்சு இருக்கும்போது என்ன பண்ணேன், பட்டா கொடுத்தாங்க மேடம். எல்லாருக்கும் வந்து லேடிஸ் பேரில் கொடுத்தாங்க பட்டா. அப்போ நான் என்ன சொன்னேன், பேர் சொல்லுமான்னாங்க. எங்கள் மாமியார் பேரை போட்டுக்குங்க. ஏமா நீ இருக்கிற மாமியார் பேரை போட சொல்கிற, எங்கள் மாமியார் வீட்டுக்கு பெரியவங்க, நான் பெரிய மருமகளாக வந்திருக்கிறேன், அதனால எங்கள் மாமியார் எங்கே இருக்கிறாங்க, அவங்க வேற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வேற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இங்கே இடம் தர முடியாது, யார் அங்க இருக்காங்க யார் இருந்து அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தம்மா தர முடியும், இதை உன் பேருக்கு தான் கொடுப்போம். இவ்வளோ வருஷம் வாழ்ந்தும் இன்னைக்கு பிரச்சனை நீடிட்டு தான் இருக்கு. பசங்க வளர்ந்துட்டாங்க, இவங்களோட கணவரும் வந்திருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஏழ்மலை, விரும்பி கல்யாணம் பண்ணீங்களா? விரும்பிதாங்க. அவங்க விரும்பினாங்களா? 2 பேரும் விரும்பும். நீங்க தான் பின்னாடி சுத்திட்டே இருந்தீங்களாமே? சுற்றிலாம் இல்லை, என்னை பார்க்கலன்னா நான் வேற எந்த பொண்ணுனா கட்டியிருப்பேன். நாங்கள் வாலிபால் விளையாடுவோம், அங்கே வந்து தண்ணி பிடிக்க வரோம், அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு லவ் ஆகிடுது. 2வது நான் தேங்காய் பிஸ்னஸ் பண்ணேன். தேங்காய் பிஸ்னஸ் பண்ணும்போது பழக்கம், அந்த வீட்டுக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு போவோம்ல, தேங்காய்லாம் கொண்டு வந்து வந்து எல்லோரும் கொட்ட சொல்லுவேன், நான் பார்த்துன்னு கொண்டு பழக்கமாகிடுது, வேற ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. கல்யாணம் ஆனா அன்னைக்கு காலையில 4 மணிக்கு வந்து அவங்கள அடிச்சிங்க. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், வேணா அவங்க நான் பிள்ளைங்க கூட கேட்டு அடிச்சுக்கிறேன். ஆனால் எதையுமே நான் கல்யாணம் செஞ்சுட்டு நான் இதை செஞ்சேன் எனக்கு தெரியும். நாலனத்து உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அவங்க சின்னம்மாக்குறாங்க பானு, அவங்க சொந்த சின்னம்மா, அவங்கள கேட்டு பாருங்க மேடம். சரி, குடிப்பழக்கம் இருக்கா உங்களுக்கு? நான் இப்போ தான் குடிக்க ஆரம்பித்தேன், ஒரு 5-6 வருஷமாக குடிக்கிறேன். எப்படின்னா அதிகம் குடிக்க மாட்டேன், ஒரு போட்ட அளவுக்கு குடிப்பேன். நான் இல்லைன்னு சொல்ல, நான் தண்ணி அடித்தேன், அப்போ கூட டென்ஷன் வீட்டில் அதிகமாக என்ன தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன டென்ஷன் வீட்டில்? நம்ம துணி துவைக்கணுமான்னா அவங்க இஷ்டத்துக்கு நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்துன்றாங்க. அப்போ எனக்கு தனியாக நம்ம இருக்க மாட்டேன்ட்டு நேராக போவோம், ஒரு கோட்டை குடிச்சிட்டு வீட்டில் வந்து படுத்துக்குவோம், அவ்வளோதான். ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு உங்க மனைவி கிட்ட என்ன குறை இருந்தது? எந்த குறையும் இல்லை மேடம். எந்த குறையும் இல்லை. அப்புறம் ஏன் 2 பேரும் இடையில பிரிஞ்சிங்க? இடையில எப்படின்னா, எதுக்கு பிரிஞ்சு? தையல் கிளாஸ் வேலைக்கு போச்சு. சரி. ஒருத்தர் சொன்னார் வந்து, இது போல் யார் கூட உன் பொண்டாட்டி உட்காந்து வருதுன்னாரு. நான் மண்ணு அதை கருதலை. அப்புறம் ஒரு நாள் குடிச்சிட்டு, இன்னைக்கு கண்டாரெல்லாம் உட்காந்து வரீங்க நீ பேகர்னு திட்டினேன், அவ்வளோதான், வேறு எதுன்னு. அது அப்போ கேட்கல, குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டீங்க? அந்த குடிக்க பார்த்து கேட்டேன் மேடம், அது தவறுன்னு வந்துட்டேன், அதனால விட்டேன். அது 27 வருஷமா என் கூட குடும்பம் பண்ணிக்கிறேன். இந்த 27 வருஷம் அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் படிக்காதவன் தான், நான் படிக்காதவன் தான். அதுதான் யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, கல்யாணம் ஆகி 27 வருஷத்துக்கு அப்புறம் மனைவி இங்க உட்கார்ந்துட்டு உங்களை பத்தி பேசுறா, குறைகள் சொல்றா, இல்ல கண்ணீர் விடுறான்னா அதுக்கு காரணம் என்ன இருக்கும்? கண்ணீர் அது பணம் பிரச்சனை கூட இருக்கும் மேடம், அதை பற்றி நமக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல இருந்து சம்பாதிச்சு காசு கொடுக்கறது உண்டா? 27 வருஷமா சம்பாதிச்சு தான் மேடம் கொடுத்தாங்க. சம்பாதிச்சு கொடுத்தாரா? கடவுள் சேர சம்பாதிச்சு. ஒரு காசெல்லாம் கொடுக்க மேடம், ஆரம்பத்தில் கொடுத்தாருங்க மேடம். சூதாட்டம் ஆடுவீங்களா? ஃபஸ்ட்டு அண்ணப்பெல்லாம் கிடையாது மேடம். ஃபஸ்ட்டு அப்போ நான் ஆடுவேன், பாயிண்டர் மியூல் அடிக்கிறேன், அதை இப்போ கிடையாது மேடம். அளவுக்கு மீறி ஆடி இருக்கீங்களா? அளவு மீறலாம் ஆட மாட்டேன், நம்மக்கிட்ட என்ன வருமானங்குதுன்னு அதை பார்த்து வேலை செய்யும். ஒரே நல்ல 60,000 விட்டுக்கிறாரு மேடம். அது போல் அம்மா காசெல்லாம் கண்டுபிடிக்கும். அப்போல்லாம் 60,000 பார்க்க முடியாது மேடம். இப்போ தான் 60,000 70,000 பார்க்குறாங்க. அப்போல்லாம் பார்க்கறது கஷ்டம் மேடம். நீங்க நடுவுல வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தீங்க? வெளிநாட்டில் போனால் புண்ணியம் இல்லாத அள்ளுவதை கம்மன்னு போனேன், அது ஈஸில் எடுத்து ஓட்டாங்க மேடம். அந்த கம்மனில் அள்ளுவது வைக்காங்க,
அல்கோஸ்டல் ஒர்க் பண்ணேன். பண்ண பார்த்து பெனிஃபிட்லாம் கம்மி. மாதம் வந்து 7500 தான் கிடைக்கும். அப்போ வந்து இங்கே பெரிய 60 ரூபா சம்பளம், கொளுத்துக்காரனுக்கு 60 ரூபா, இன்றைக்கி 700 இன்றைக்கி சம்பளம். அப்போ பணத்தை இங்கே 500 ரூபா அனுப்புனா 7000 வரும். அதுக்கு மேலே வர்றது கஷ்டம். சரி. அதுபோல் அனுப்பியிருந்தேன். அப்புறம் ஒரு நேரத்தில் 40,000 அனுப்பிடுறேன், ஒரு நேரத்தில் 20,000, ஒரு நேரத்தில் 10,000. பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணோன்ட்டு அப்போ கூட 40,000 உண்டியில் அனுப்போம். நீங்க வெளியூர் போனீங்க, வேலை பார்த்தீங்க, எந்த அளவுக்கு குடும்பத்தை பார்த்துக்கிட்டீங்க தான் முக்கியமா இருக்கு. குடும்பம் கரெக்டாக பார்த்துக்கணும் மேடம். அப்புறம் குடும்பத்தை கரெக்டா பார்த்துட்டீங்க. அவங்க பிரேமா சொல்ற மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இப்ப 2 கிடையாது, பெண்கள் தொடர்பு கிடையாது. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து சூதாட்டம், முத்திரப்பாளையம் வந்த 10 வருஷமா சூதாட்டம் கிடையாது. இது 2 தவிர 2ம் கிடையாது. 10 குடி வந்து அவர் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நீங்க என்ன நம்பர்னால என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு? நீங்க பக்கத்துல 2 வீலர் நானே எங்கள் வீட்டம்மா போக பார்த்து அது எந்த வண்டியில் இஷ்டம்னு சொல்ல போய் சொல்லாதீங்க. போமா போயிலாம் சொல்லலாம், உண்மைதான். தண்ணி போட்டுட்டு வண்டி ஓட்டினாரு. இதில் என்ன ஃபால்ட்டு தெரியுமா, நான் போயிட்டு எங்கள் ஊரில் ஒரு டேங்க், பெரிய டேங்க், அங்கே குண்டு வெள்ளடி இருந்தோம் மேடம். எல்லாம் குண்டு வெள்ளடி இருந்தோம். இல்லை பார்த்து எல்லாருக்கும் சம்பளம் போட்டு ஒருத்தர் தண்ணி அடிக்கலாம் வாங்கினார். நான் வீட்டுக்கு போனோன்னு சரி வான்னு ஒரு பியர் சாப்பிட்டு வந்தேன். பியர் சாப்பிட்டு வந்து சிடி பிளேயர் வேணும்னு கேட்டேன். நான் எடுத்து போனால் அவர்கிட்ட கொடுத்துட்டு நேராக கட்டரில் படுத்து தூங்குறேன். நான் பசங்க மாமார் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் இது பசங்களை போயிட்டாருன்னா வான்னு எனக்கு எங்கள் கூட்டமாக அது கண்டிப்பாக கூட்டுது. நான் கூட்டமாக தான் கூட்டுதுன்ட்டு வண்டி எடுத்துன்னு ஸ்டார்ட் பண்ணி வண்டி பூவில் அந்த தலையில் பூ கூட வாங்கி வைக்க முடியாதுன்ட்டு பூ அந்த பூக்கார பொண்ணு கூட இருக்குது. பூ வாங்கி ஒன்று கொடுத்துட்டு வண்டியை ஓட்டி போனேன். அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியல மேடம். இல்ல ஆக்சிடென்ட், நம்ம வண்டி ஓட்டுறோம், ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஒண்ணு அலட்சியமா நாம இருக்கிறது அது இல்ல, எதிர் வண்டிக்காரன் வந்து அலட்சியமா வண்டி ஓட்டிருக்கணும். இவர் வந்து சித்தானந்தர் கோயில் டர்னு திரும்பினாரு, ஒன் வே எவ்வளவு திரும்பினாரு. எதிர ஒரு ஒயிட் கலர் கார் வந்துச்சு. நான் சொன்னேன், ஏங்க ஒன் வே எவ்வளவு போறீங்க, கார் இடிங்க. ஒருத்தர் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தாரு. சொன்ன மாதிரி அடி குடிச்ச காட்சி இந்த அடி உன்னை சாவடிக்கு சொல்லி தான் சொல்லி அதுக்கு தான் நான் தரேன். இவர் இப்படி இன்னைக்கு இந்த கையை பிடிச்சி இந்த கையில இப்படி குத்தனா இருப்பாங்க. அங்கே நம்ம தையை என்னை காப்பாத்தா நான் எகிரி கீழே நான் பின்னால் அந்த வெயிட்டு கீழே வந்து அப்ப என்ன மேடாமா சருன்னு அடிச்சு ஈத்துன்னு போய் அந்த அளவுக்கு தூக்கி அடிச்சிச்சு. அவர் வண்டியில மாட்டி ஈத்து போய் அடிச்சிச்சு. நான் உழுந்த மேடம் மணலும் ஜல்லியும் கொட்டி இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், தப்பாக தான் சொல்லும். அது நீ எப்படி ஒன்றும் சொல்லு, நான் நம்பலை. நான் உன்னை மனசார நம்புறேன், புலிகள் நம்புறேன், அதான் என் இஷ்டம். நீ 1000 சொன்னாலும் நான் கேள்வியே கிடையாது மேடம். நான் என்ன சொல்ல மேடம், செய்யத்தை ஒன்றை கிட்ட ஒன்று சொல்ல நான் நம்ப முடியல மேடம். நீ என்ன முடிவு பண்ணாலும் நான் ஓகே. பைக் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்த மேடம். பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து என்கிட்ட வேலை செஞ்ச பையன் வந்து என்னை ஆஸ்பத்திரியே இருந்தான். அவன் தான் எனக்கு காவலே இருந்தான். எங்கள் அம்மா வந்து என்னை ஆட்டோவில் ஏற்றிட்டாங்க. சமக்காலத்தை போட்டு ஆட்டோவில் ஏற்றி அப்போ அதான் நீங்க கேளுங்க, உங்க முன்னாடி இருக்காரு. அப்படி இல்லைங்க மேடம், நான் கேட்டப்ப எங்களுக்குள்ள முட்டிக்கிற மாதிரி இருக்குது. இல்லையே, நீங்க கேளுங்க. எது மேம், இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 7 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆட்டோ வச்சு 7:15 பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தேன். எனக்கும் அடி இவருக்கும் அடி. நான் காலில் போட்டு ஐசியூல போயிட்டு பார்த்தேன். உங்க வீட்டுக்காரி இறந்துட்டாரு. 7 மணிக்கு சேர்த்தேன், இறந்துட்டாரு. டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. 9 மணிக்கு என்ன சொல்லிட்டாங்க, உங்க வீட்டுக்காரி இறந்துட்டாரு, யாருன்னா ஃபோன் நம்பர் இருந்தா ஃபோன் பண்ணு, ஜென்ஸ் என்ன அந்த வர சொல்லு. நான் சொன்னேன், அவர் சாவலை, நீங்க நல்லா செக் பண்ணி பாரு. அதாவது மேடம் விழும்போது இப்படி வந்தாரு மேடம், ஒரு மாதிரி ஒரு சைடை வந்து காக்காவளி மாதிரி இருக்குது. அப்படியே நின்று போச்சு. வேற அடி காயம் அதிகமா கிடையாது. ஒரு காதாலையும் ஒரு மூக்காலையும் ரத்தம் வந்துச்சு. அப்ப ஆட்டோக்காரர் என்ன சொன்னாரு, இது தேர்றது கஷ்டம், மனசை தேத்திக்குமா அப்படி சொன்னாருங்க மேடம். இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, சார் அவர் செத்துருக்க மாட்டாரு, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டோட நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். மாமா இதுமாரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, என் கூட யாரும் இல்லை, நீங்க வாங்க. எங்கே கூட்டிட்டு போனீங்க? பெரிய ஹாஸ்பிட்டல்ல, பாண்டிச்சேரி பெரிய ஹாஸ்பிட்டல்ல. வந்தாங்களா? அவங்க வந்தாங்க, இவங்க ரிலேட்டிவ் யாரும் வரல. இவரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்து பார்த்துட்டு, அம்மா உங்க மாமியாருக்கெல்லாம் சொன்னியா? இல்லை, நான் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, அதனால நான் சொல்லலை. அவர் போய் டாக்டர் விசாரிச்சுட்டு, அம்மா 7 மாலை பழைக்க மாட்டான்னு சொல்றாங்க, நீ அவசியமா அவங்க வீட்டுக்கு சொல்லி தான் ஆகணும், சொல்லுமா. உங்க வீட்டுக்கு சொன்னியா? எனக்கு டென்ஷனில் நான் யார்கிட்டையும் சொல்லலைன்னா, உங்ககிட்ட மட்டும் தான் நான் சொன்னேன். அவர் வீட்டில் போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து, உன் பிள்ளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட் போய் சொன்னாரு? ஃப்ரெண்டு போய் சொன்னார்.
அப்ப சொல்லும்போது அவன் தூம சண்டை கொஞ்சம் செத்தான்னா போயிச்சான்னா 10 ரூபா உங்க கையில் கொடுத்தா இன்னும் வச்சிருப்பாங்க மேடம். 10 பைசா கொடுக்காத அந்த மாதிரி. நான் கேக்குற கேள்வி ஒண்ணுதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி சூதாட்டம் நிறுத்தியாச்சுன்னு உங்க மனைவி சொல்லிட்டாங்க. இப்ப சூதாரத்துல மேடம். ஓகே, வேற ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து வேற பெண்களோட தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது போல இருந்தால் யாருக்குன்னா எனக்கே மேடம் என் பிள்ளைய பார்த்தா போதும்னு நினைக்கிறேன் மேடம். நான் என்ன சொல்கிறேன், நான் ஒன்று தப்பாக எதுவும் சொல்ல, பிள்ளைய கூட நல்லா இரு, இன்னும் வேணும்னா சேர்த்துக்க, எனக்கு வீடு வாசல் ஒன்றுமே கிடையாது மேடம். ஆனால் அதை மோசமாக நான் இப்படி பேசுறது மாதிரி இல்லைங்க மேடம். நான் எம்மா போலீஸ் ஸ்டேஷன், எம்மா கோர்ட்டு எவ்வளவு இது போய் வந்துட்டேன் மேடம். எந்த கட்சி கட்டத்துல உங்ககிட்ட ஒரு நாயை கிடைக்குன்னு மட்டும் தான் நான் நம்பி வந்தேன். அழுது நான் என்ன பேச வராது. கொந்த கூட குடிச்சு இல்லை எனக்கு. கொந்த இடம் இருந்தால் கூட நீ சொல்லலாம், நீ சொல்கிறது நான் கேட்பேன். ஒரு வேட்டாளத்தில் திருவண்ணாமலைக்கு தானே எங்கள் அத்தை உன் பேரில் ஒரு வீடு ஏறினாங்க. நீ சொன்ன நீ உன் பேரில் இருந்தால் நாளைக்கு சிக்கலாகிடும், பையன் பேரில் ஏறுறேன்னு சொன்னேன். சரிம்மா நீ சொன்ன தான் பையன் பேர் ஏறுமான்னு சொல்லிட்டு பையன் நீ எதனாலும் பையனுக்கு தானே கொடுக்க போகிறேன். அந்த வீட்டை பையன் பேர் ஏதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மேடம். வேறு எதுவும் இல்லை. பத்திரம் கையில் கொடுத்துட்டாங்க பத்திரத்தை. அப்படியே டவுட்டாக இருந்தால் கூட என் பையனை கூட கேட்டுப்பாரு, என் பொண்ணுங்களை கூட்டுக்குப்பாரு. நான் புஷி என் பொண்ணை ஒரு தடவை வந்து ஏம்மா வீட்டு எல்லாம் செய்ய மாட்டேங்க கொள்ள மாட்டேங்கன்னு ஒரே ஒரு நிமிஷத்துல இப்படி மூடி திறக்கிற நாள் நானும் 2 பொம்பளை புள்ளி நிம்மதியா இருக்கிறேன்னு ஒரே ஒரு போதராச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்த அவங்களுக்கு நான் அடிமை. இப்ப இந்த நேரத்துக்கு நான் 2 வயசுக்கு வந்த பொண்ணு ஒன்று வச்சுக்கிறேன், வயசுக்கு வராத பொண்ணு ஒன்று வச்சுக்கிறேன். 7 மணிக்கெல்லாம் உள்ள வந்து பூந்துக்கின்னு எங்களை வெளியில ஈத்து விட்டு அடிச்சு என் பிள்ளைங்களை 2 ஈத்துக்கிட்டு சந்தா போய் இந்த மோடுக்கல அந்த மோடுக்கல ஊரா மட்டும் இந்த சந்துல இந்த வந்து அடிப்பாரு, அங்க வந்து அடிப்பாரு, தாலி அறுத்து கூடுன்னு கேட்பாரு, ஏனத்தை படைக்கிறேன், டிவியை படைக்கிறேன், நான் டிவியில போட்டு வேணும் வாங்கி வைக்கிறேன். எங்க அப்பா காட்டி விடுங்க மேடம். நான் இப்போ என் புருஷன் காலைக்கு வந்து எங்க அப்பா வழியே நல்ல பிரச்சனை. இப்படிப்பட்ட கூட்டுக்காரன் கூட எனக்கு வாழ்க்கை வேணாம் மேடம். ஒரே முடிவா நான் சொல்றேன், எனக்கு என் பிள்ளைங்க வேணும் மேடம். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் குடிப்பேன்னு கேட்டீங்க, நான் குடிப்பேன் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேலைக்கு போயிட்டு 10 பைசா கூட தரா இல்லை உனக்கு, நான் கரெக்டாக கொடுத்துருவேன். இந்த மாதம்தான் சம்பளம் எடுத்தேன், கொடுக்கல. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் எது நியாயமா அதை சொல்லு. இல்லை நான் அதான் நியாயத்தை தேடி தான் நாங்கள் வந்தேன். தம்பி உங்க பேர்? செல்வ கணபதி மேம். படிச்சிருக்கீங்க? பிகாம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். பிகாம் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க. ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க? ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால டிஸ்கண்டினியூ பண்ணீங்க. இன்னைக்கு அம்மா இங்கே வந்து பேசும்போது உங்க அப்பா கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. உங்களுக்கு 20 வயசு ஆகுது. கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இது? இந்த அளவுக்கு நான் போகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த அளவுக்கு போறதுக்கு காரணம் என்ன? ஊர் ஒழுங்கா இல்லை மேம். அப்பா மேல தப்பு இருக்கு. எஸ், அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இவர்கிட்ட நம்ம 20 வயசு ஆயிடுச்சு, தலைக்கு வசந்தக்குள்ள நம்ம எதனா ஒன்று சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஏற்றுக்குமா, உனக்கு என்ன தெரியும், அடி தெரியுமா நுனி தெரியுமான்னு கேட்பாரு. குடிச்சிட்டு இருந்தா அசிங்கமாக திட்டுவார். பகலில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பார். மற்றபடி அவர் மேலே எதுவும் சொல்ல முடியாது. அதேமாரி அந்த வீட்டு விஷயம்னு எடுத்துக்கிட்டோன்னா, அது இப்போ அந்த வீட்டை பற்றி எதனா பேசுறோன்னா அந்த வீக் ஃபுல்லாக அப்படியே சண்டையாக்கிடுவார். எப்படி தான் சண்டை வாங்குவார் தெரியாது, சண்டை வாங்கிடுவார். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சண்டை. அது அவங்களுக்கு தான், அந்த விட அவங்களுக்கு தான். நீ கேட்காத. நான் சொன்ன பேச்சு தான் என் பசங்க மனைவி கேட்கணும், அந்த ஒரு மேல் ஈகோ இருக்கா? இல்லை அப்படி இல்லை. அவர் இப்படி அடிமையாக இருக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. எங்களுக்கு வீட்டில் கொடுக்குறாரா? சம்பாதிச்சு வீட்டில் கொடுக்குறாரா? கொடுப்பாரு, வீட்டில் கொடுப்பாரு. கண்டிப்பா. ஆனா இடையில அம்மா அப்பா 2 பேர் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. அப்புறம் அப்பா எப்படி நடுவில் திரும்பி வந்தாரு? அவருக்கு ரொம்ப நாள் இல்ல. எத்தனை வருஷம் இல்ல? ஒரு 2 இயர்ஸ். 2 வருஷம் இல்ல. 2 வருஷம் கூட இல்ல. சரி. தனியா நாங்க காட்டேரி பண்ற, பாண்டிச்சேரியில காட்டேரி பண்ற ஊர்ல இருந்தோம். சரி. நான் 9th படிச்சுட்டு இருந்தேன். டியூஷன், ஒரு ஸ்கூலுக்கு மத்தியில டியூஷன் எடுத்தோம். டியூஷன்ல இருக்கும்போது இவர் வந்தார் ஒரு நாள். எனக்கு அடையாளம் தெரியல, சத்தியமா எனக்கு அடையாளம் தெரியல. தெரியும் மேடம், ஒரு பெத்த பிள்ளைக்கு அப்பா அடையாளம் தர்றது அளவுக்கு நாங்க குடும்பம் பண்ணி இருக்கிறேன்னா, இப்பயும் நான் புருஷன் வேணும்னு பண்ணி சேர்த்தேன்னா நான் எந்த நிலையில என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு நமக்கு ஒரு பாடி கடை மாமனா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தை நினைச்சுதான் மேடம் நான் இப்ப பண்ற அட்டுவழி எனக்கு தாங்க முடியல. எனக்கு அடையாளம் தெரியல, பசிக்குதுன்றாரு. கிட்ட போயிட்டு பார்த்தோம்னா இவரும் தெரியுது. வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணேன், கஞ்சி வந்துச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிட்டு இவர் 8 மணி நான் தான் செஞ்சு விட்டேன். அப்பயே சொன்னேன் மேடம்,
வேணாம்பா, நான் பிச்சை எடுத்து கூட உங்களை காமெடி பண்ணுறேன். அவரை சேர்த்தா நம்மளால நிம்மதி இருக்காது. என்ன டார்ச்சல் பண்ணுவார். உங்களையும் நிம்மதியாக இருக்கணும் இல்லைம்மா. அப்பாவை எல்லாத்தையும் பிடிங்கன்னு விட்டுட்டாங்கம்மா. அனாதியா வீட்டையும் பிடிங்கினாங்க. அப்பா சம்பாதிச்ச பணத்தையும் பிடிங்கினாங்க. அப்பாவுக்கு அடிபட்டு போச்சு. நாம இல்லைனா யாருமா இருப்பாங்கன்னு என் பிள்ளை சொல்லிச்சிங்க மேடம். 2 வருஷம் நீங்க முகம் கூட காட்டல. இல்லை அல்ல ரைட்டு. என்ன யாருமே எனக்கு பிடிக்கலன்றாங்க. என்னை பார்த்தாலே அப்போ ரொம்ப நுண்டு நான். பசங்க மேல பாசம் இல்லையா? பாசம்லாம் அப்புறம் ஏன் போல? பசங்க நடக்க பாக்க முடியாது மேடம். என்னால் சரி. நடக்க முடியாது. கோமாவில் இருந்தேன் நான். நடந்தாலும் நான் பூந்துருவேன் நடந்து போக பார்த்து. நான் அதனால் திருவண்ணாமலை போய் சாமி இருக்கிறார்ல, அங்கே இருந்தேன் 24 மணி நேரம் சாப்பாடு அங்கே சாப்பிட்டு அங்கேயே இருந்தேன் நான். அப்புறம் தான் நடக்க கொஞ்சம் ஆரம்பித்தேன். வீட்டுக்கு வந்தேன். செல்வகன் பற்றி இப்போ அந்த 2 வருஷம் அப்பா இல்லாத வாழ்க்கை, நீங்களும் 2 தங்கச்சிங்க, கண்டிப்பா அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிச்சிருக்கா? நிறைய அவங்க வந்து ஒழுங்கா அவங்க நல்லா படிப்பாங்க, என்னை விட சூப்பராக படிப்பாங்க. ஆனால் அவங்க ஹாஸ்டலில் படித்தாங்க. இவருக்கு பயந்து அடிக்கடிக்கு வீட்டு மாறுறது, வாடகை வீடு மாறுது. ஏன் இவருக்கு பயந்துட்டு வீடு மாறுது? இப்போ இவர் குடிக்கிறாரு இல்லைங்களா, ஸோ அந்த டைம்ல சண்டை வந்துடும். சண்டை வந்து 2 பேரும் அடிச்சுக்கோங்க. நம்ம எதனா கேட்டால் நம்மள எதனா சொல்லுது. எத்தனையோ தடவை நான் அவரை அடிச்சு மண்டையில ரத்தம் வந்தது, தையல் போடுற அளவுன்னு ஆயிருக்கு. ஆனா அப்பா கை நீட்டி அடிக்கிறது தப்பே இல்லையா உங்களுக்கு? அந்த டைம்ல ஒன்றும் புரியல மேம். வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள நடக்குது வேற, தெருவுல நடக்குது வேற. இங்க பாருங்க மேம், இது கடிச்சதுங்க மேம். தெரியுதுங்களா உங்களுக்கு? குடிச்சிட்டு வரும்போது என்ன செய்யறோம் அவருக்கு தெரியாது. தெரியாது. பட் அவருக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு தெரியுது. 10 பேருக்கு முன்னாடி நீங்க அப்பா கை நீட்டி அடிக்கிறது அது சரியா இருக்கா? தவறு தான் மேம். அந்த சுச்சுவேஷன்ல அவர் பண்ணிடுறாரு. அடிச்சுட்டு நானே ஆஸ்பத்திரி கூட்டணும். ஆஸ்பத்திரி மருந்து போட மாட்டாரு. மருந்து போட மாட்டாரு. எல்லாமே குடிபோதே. ஆமா. பிரச்சனை வெறும் கணவர் மனைவிக்கு இடையில இருக்கிறது பிரச்சனையா? வீடு இவங்க பேர்ல இருக்கு. சரி. அவர் வந்து தற்செயலாம் சின்ன வயசுல தான். நான் சின்ன வயசு, அப்போ எனக்கு எதுவும் தெரியாது, வீட்டு பிரச்சனை எதுவும் தெரியாது. இவரு வெளிநாட்டுல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டு வந்தாரு. அப்பனா அவர் பார்த்தாலே பயந்துருவான். வந்தாரு, போயிட்டு சித்தியை கூட்டணும், வண்டியில வண்டி எடுத்து போயிட்டு ஜாமான் எடுத்துடுவான்னு. எனக்கு எதுவும் தெரியல. நான் தான் சைக்கிள் எடுத்துட்டு போறேன். போயிட்டு இந்த மாதிரி ஜாமானை ஏற்றின்னு வர சொன்னாங்க அப்படின்னு வந்ததில்ல. இந்த சைடு ஒரு வீடு, ஒரே வீடு, ஒரு ரூம், பூஜை ரூம் இருந்தது. ஒரே வீடு தான். அந்த பூஜை ரூம் ஒரு பக்கமா உடைச்சி எடுத்துட்டு பட்டு இவரே பூசினாரு. ஜன்னல் ஒண்ணு அதை எடுத்துட்டு இவரே பூசினாரு. அங்க கதவை போட்டு விட்டுட்டாரு. அதுல இருந்து தினமும் சண்டை. ஆக மொத்தத்துல அந்த வீடு அம்மா பேர்ல இருக்கு. ஆமா. அது அவருக்கு திரும்பி வேணும். தம்பி பொண்டாட்டி அந்த வீட்டுல இருக்கணும். அந்த பத்திரம் அவருக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது. ஓட்டு நீ தான் இன்னைக்கு சொல்லுங்களே. சொல்றேன். கேஸ் போட்டாச்சு மேம். கேஸ் போட்டு நீங்க போட்டுருக்கீங்க இல்ல, போட்டு ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சு எந்த ஒரு போலீஸ்காரன் வீட்டுக்கு போனாலும் உடனே காசு இவரு கொடுக்குறாரு மேடம். இவரே கொடுப்பாரு. நான் கேஸ் போட்டு ஜெயிக்கிறேன், தேவைப்பட்ட எவிடன்ஸ் போய் கொடுக்குறேன். போலீஸ்காரன் பைத்தியக்காரி. அவ புருஷன் நான் சொல்லணும். நான் கொடுக்கல மேடம். சரி, நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, மனைவிக்கு உங்களுக்கு சண்டை இருக்கலாம். நான் சத்தியமா அந்த எண்ணமே எடுக்கல. நீங்க இன்னும் நினைச்சுக்க மேடம், என்னை வெட்டி போட்ட உடம்புடுங்க. ஆனா அந்த மாதிரி எண்ணமே நான் சொல்றேன். எனக்கு இல்ல. ஒரு அளவுக்கு தான் புருஷ பொண்டாட்டி சண்டை போட்டுக்கலாம், அசிங்கத்தை பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க அதுதான் முக்கியம். நான் நல்லதான் நினைச்சேன். கடைசியில் இப்படி 20 வயசு ஆகணும்னு நினைக்கல மேடம். ஆனா என் பேர்ல தப்பு தான். கஷ்டப்பட்டு அவங்க என்ன சொன்னாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தது தாய். அப்பா 2 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது எனக்கு அப்பா கூட தெரியலங்கிறாரு. நீங்க முகத்தை போய் காட்டணும்னா நீங்க நினைக்கவே இல்லை. இப்போ வேற யாரும் குற்றம் சொல்லணும் விரும்பல. ஆனா நீங்களே சொல்லுங்க, இன்னொருத்தி வீட்டுல உட்கார வச்சிருந்தீங்க. இல்லை மேடம், அது உட்கார சொல்லலாம். ஊருக்கு போத்தோட உட்கார வச்சேன். எதுக்கு? மேடம் சுண்டி வேலை விட மாட்டேது. ஐயோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. வீடு வாசலில் ஒரு வீட்டில் வந்து 4 பேருக்குன்னு நினைச்ச தப்பு தான். அது எப்படி மேடம் 4 பேருக்கு? அந்த இடத்த பற்றி உனக்கு தெரியுமா? ஆனால் உன்னை கட்டினா பிறகு தான் அந்த இடம் தெரியும். நீ 4 ஏக்கர் சொத்துக்கு அதிபதி. நான் உன்னை எதையுமே கேட்கல. நம்ம லவ் பண்ணி கிளம்புனா எனக்கு அந்த ஹைவேஸில் பரம்புகள் தான் பிடிச்ச இடம் எனக்கு. அது என் பேரில் இருக்கும். ஆனால் நான் அதை காப்பாற்றினேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு அருங்கல் வச்சு அப்பயே கட்டினேன்.
உனக்கு கூட இன்னைக்கு கூட நீ எடுத்துக்க. என் அந்த வீடு wife- உங்க மனைவி பேர்ல இருக்கு. என் பொண்டாட்டி பேரில் தாங்க இது. ஆக மொத்தத்துல உங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்து அந்த வீடு தானா? அந்த வீடு தான் பிரச்சனை மேடம். அந்த வீட்டை என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்து நீ வச்சு நான் அப்புறம் பிரச்சனை என்ன இருக்கு? உங்க பொண்டாட்டி பேர்ல இருக்கு, அப்படியே இருக்கட்டுமே. அது அதான் சிக்கலாக்குது. அது அடிக்கடி கேஸ் ஆகுது, அதனால பிரச்சனை. எதுக்கு யார் கேஸ் போடுற அடிக்கடி? என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வரும். சண்டை வரும்போது யார் அந்த ப்ராப்பர்ட்டிக்காக, அந்த இடத்துக்காக, அந்த சொத்துக்காக யார் சண்டை பண்றது வராரு யாரு? கவுன்சிலர். அவர் வந்து கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? நாங்க ஒரு ஸ்டேஷனுக்கு பொண்ணு வச்சுக்க, அப்ப நீங்க ஏன் போறீங்க ஸ்டேஷனுக்கு? எங்க அந்த ஸ்டேஷனுக்கு புருஷ பொண்டாட்டி போவாங்க, அந்த இடத்த வச்சு பிரச்சனை எதுக்கு இருக்குன்னா கேக்குறேன். இல்ல அவரு தானே நான் ஊர்ல 40 பேர் அங்க 40 பேர் நீ சொல்லணும், உங்க இஷ்டத்துல நீங்க எடுத்து போக முடியாதுன்னு சொல்லுங்க. சண்டை போட்டுலாம் வாங்க முடியாது என்னால எது அந்த வீட்டை. அந்த வீடு ஏற்கனவே உங்க மனைவி வீட்டுல ஏதாவது பேர்ல தானே இருக்கு. ஆமா. அப்புறம் என்ன? இப்ப அவங்க கொடுத்தானுங்கிறாங்களே. யாரு? என் தம்பி பொண்டாட்டி. அவங்களுக்கு எதுக்கு வேணும்? யார் பேர்ல இருக்கு அவங்களுக்கு தானே சொந்தம். அது நீங்க சொல்றது ரைட்டு. அப்புறம் ஆனா நான் சொல்றது ரைட் இல்ல, நான் சட்ட ரீதியாக சொல்றேன். அப்படியே சட்ட ரீதி அவங்க அங்கிறாங்களே, அவங்க சட்ட ரீதி அங்க இருக்கிறாங்கன்னா சட்ட ரீதியாக அப்புறம் போனோம்னா வேற வித மாதிரி இருக்கும். காலியான யார் பேர்ல அந்த வீடு இருக்கு? என் ஒய்ஃப் பேர்ல. அவ்வளவுதான், அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சு. யாருமே அதுல உங்க மனைவி ஓரோட இருக்காங்க, அவங்க யாருமே வேற யாருமே அதுல சொந்தத்தை கொண்டாட முடியாது. யாரும் அது செய்ய முடியாது. அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு சண்டை அவங்க வருது? காலியானதான் நாங்க போவோம். ஏது காலியானது போவோம்? கல்யாணம் நாங்க வித்துட்டு கூட என் பசங்க பேர்ல கூட எதனா செஞ்சிருவோம், வேற ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. இப்ப அந்த வீட்டுல யாரு இருக்காங்க? பொண்டாட்டி, தம்பி, எங்க அம்மா இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை மட்டும் இல்ல, சொத்து பிரச்சனை இருக்கு. ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு மனைவி பேர்ல இருக்கு, ஆனா வேற யாரும் அந்த வீட்டுல குடியிருக்கிறாங்க. சட்ட ரீதியாகவும் மற்ற விஷயம் எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பார்ப்போம். நம்ம மத்தியில வழக்கறிஞர் பூங்கொடிமா இருக்காங்க. அம்மா வணக்கம். இவங்களுடைய பிரச்சனைகள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க பிரச்சனை ஒன்றுமே கிடையாது, வீடு மட்டும்தான் பிரச்சனை, வேற ஒன்றுமே இது நான் பார்த்ததில் டிபேட்டில் எனக்கு தோணலை. பட் அவர் குடிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ சூதாவும் ஆடுதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் வீடை இவங்களுக்கு கொடுத்துட்டா பிரச்சனை 2 பேருக்கும் சுமூகமாக போயிடும். பசங்களை கேட்குறாங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுல நிச்சயமாக அம்மாவுக்கு தான், அந்த அம்மா பேரில் இருக்கிறதுனால சொத்து அம்மா தான் இருக்கணும். இவர் வேற யாரையோ கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு இவருக்கு ரைட்டே கிடையாது. அந்த வீட்டில் அவங்கள ஃபர்ஸ்ட் வெளியேற்றணும். இவர் வெளியேற்றிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட பசங்க கிட்ட கொடுக்கணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். பிகாஸ் ஒய்ஃப் நேம்ல இருக்கிறதுனால இவருக்கு அவங்க தம்பியோ தம்பி ஒய்ஃபோ அம்மாவையோ, அம்மா வேணும்னா பார்க்கலாம ஒழிய தம்பி ஒய்ஃப்க்கு எந்த ரைட்டுமே கிடையாது. தம்பி பொண்டாட்டி வெளியே அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் எந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் வீடு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்க போக மாட்டாங்க. அதான் ஏன் போக மாட்டேங்கிறாங்க? 10 பேர் அவங்க கூட இருக்கிறாங்க மேடம். நியாயப்படி பாத்தீங்கன்னா உங்க மனைவி பேர்ல இருக்காது. ஆமா. உங்க மனைவி உங்க பிள்ளைங்களுக்கு தான் வரணும். ஆமா. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், 2 பெண் குழந்தைங்க உங்களுக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு தான் அந்த இடமே போகணும். ஏன்னா அவங்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும். ஆமா. எதிர்காலம் அவங்களுக்கு இருக்கு. வேற நம்ம கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது. திருவண்ணாமலேருந்து பெரிய பெண்ணுக்கு ஆயிடுச்சு. அந்த மண் வந்து என் பொண்ணுக்கு 2 பொண்ணுக்கு தான் சேரும். இப்போ உங்க கணவர் குடிக்கிறது இல்ல? ஐயோ மேடம், நீங்க வேற சூதாரத்துல பெண்கள் பழக்கம் இல்ல, குடி வந்து அளவுக்கு மீறி இப்போ இருக்கு. ஆமா, இன்னைக்கும் இருக்கு. இந்த இப்ப பாத்தீங்கல்ல, அந்த பிள்ளைங்களை நைட் 9 மணிக்கு வெளியில அனுப்பிச்சா எங்க நிலைமை எப்படி? அதனால தான் முக்கியமா நான் புருஷன் வேணான்றேன். வீடுன்னு நீங்க சொன்னாலும், நான் வேற ஒரு சட்ட நீதி சொன்னாலும் வீடு வாங்க இப்ப நீங்களே வாங்கி தருவீங்க. சட்ட ரீதியாக அந்த வீடு உங்க கிட்ட இருந்து யாருமே வாங்க முடியாது. இன்ஃபேக்ட் அவரு தம்பி பொண்டாட்டி அந்த வீட்டுல இருக்கிறதுனால அவங்க இவ்வளோ வருஷம் அந்த வீட்டுல இருக்கு, இவங்க கிடையாது. அவங்க கண்டிப்பாக அந்த வீட்டோட வாடகை அவங்களுக்கு தரணும். வாடகை தரணும். அதுல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்டும் கிடையாது. அது என்ன பேசிஸ்ல அவங்க இருக்கிறாங்கன்னு இல்ல. கூட்டு கொடுத்தனமா இருந்தீங்களாமா? இல்லைங்க மேடம். இல்ல அவங்கவுங்க தனித்தனியா இருந்தாங்க மேடம். இப்ப இவரா கூட்டிட்டு வந்துதான் அங்க விட்டு இருக்காரு. அப்புறம் இவரா வெளியேற்றதுக்கு அப்புறம் ஏன் 10 பேருன்றாரு? அது கூட வந்து ஒரு சில 10 பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப இவர் தான் வச்சிருப்பாரு அந்த 10 பேரை. தம்பியை வெளியேற்ற முடியாத ஒரு ஆம்பளை நீங்க, அப்புறம் உங்க பொம்பளை பிள்ளைங்களை வச்சு அந்த 10 ரவுடிஸ் என்ன பண்ணா நீ கேட்க மாட்டீங்க. இப்ப இந்த வீட்டு விஷயத்துக்கு என்ன கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வருதா? இல்லைங்க மேடம், கோட்டை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டா? அங்க எஸ்பி கிட்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை வெளியேற்றிட்டு உங்க பொண்டாட்டி கொண்டு போய் வைக்க உங்களுக்கு தெரியாது. உள்ளடி அவங்க அடிக்கிறாங்க. இப்ப உள்ள சமயத்துல எதுவும் பண்ண முடியாதுங்க. லேண்ட் கிராபிங், ஹவுஸ் கிராபிங் போட்டு விடுங்க. அப்புறம் என்னங்க, எந்த போலீஸுங்க காசை வாங்கிட்டு உங்களுக்கு சொல்றாங்க? நீங்களே இந்த ஒரு இதுல கற்பனை எல்லாம் சொல்றீங்களா? 40,000 25,000 கொடுத்துருக்கேன் பொண்டாட்டி. யாரு கொடுத்துருக்காங்க? நான் கொடுத்தேன் மேடம். யாருக்கு? கேஸ் என்ன வந்து ஏரியா கவுன்சிலர் போட்டு மிரட்டினாருங்க மேடம். நீ கேஸ் போடக்கூடாது,
இந்த இடம் இவங்களுக்கு தான் சொந்தம், நீ வரக்கூடாது, நீ வர எங்களுக்கு பிடிக்கலங்க, நீ வந்து எங்களை எல்லாரையும் எதிர்த்து பேசுற, இது மாதிரி எதனா நான் ஒரு நான் என்ன உங்க தம்பி பொண்டாட்டி? ஆமாங்க மேடம். அவங்க வந்து நாங்கள் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்படுவாங்க, நீ ஒரு சில இடத்த கேள்வி கேட்குற, அதனால நீ இந்த வீட்டில் இருக்க உனக்கு சாத்தியம் கிடையாது, நீ வெளியில் போயிடு அப்படின்னு சொன்னாங்க மேடம். ஏன் என்ன வெளில போக சொல்கிறீங்க? இது எங்களுடைய சம்பாத்தியமும் இல்லை, உங்களுடைய சம்பாத்தியமும் இல்லை, இது கவர்மெண்ட்டு எங்களுக்காக கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க மேடம், எனக்கு 2 லட்ச ரூபா பணம் தரேன், காலி பண்ணிக்கோன்னு சொன்னாங்க மேடம். எனக்கு 2 லட்ச ரூபா பணம் தேவையில்லை, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு இடம் தான் தேவை, அவங்கள காலி பண்ண சொல்லுங்க, அவங்க காலி பண்ண முடியாது அப்படின்னு கவுன்சிலர் என்ன நேரடியாக கேட்டாங்க மேடம். அதை நான் என்ன சொன்னேன், நான் கேஸ் போகிறேன், நான் ஜெயிக்கிறேன், நான் அந்த வீட்டுக்கு வந்து காட்டுறேன், பொம்பளையாக்கிறேன் தானே என்ன மிரட்டுறீங்க. ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்தாங்க மேடம். அந்த வக்கீல் கேஸ் எல்லாம் வாங்கிக்கின்னு 5000 ரூபாய் பணத்தை வாங்கின்னு நைட்டு 11 மணிக்கு, ஒரு புருஷன் சரியாக இருந்தால் என் நிலைமை தெரிஞ்சு புரிஞ்சுக்குங்க, நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஏமா எங்கள் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுது, வீட்டுக்கு போயிடான்னு கேட்குறாங்க மேடம். நீங்க பார்த்த வக்கீல் தானே? ஆமாங்க மேடம். இலவச சட்ட முகாமில் கொடுத்தேன் மேடம். கேஸு போட்டு தீர்ப்பாகி எஸ்பார்ட்டி வந்துடுச்சு. அதே மாதிரி ஸ்டேஷனில் கொடுத்ததுக்கு அவங்க கூட்டு வச்சு பேசுறதுக்கு, ஏமா முக்கியமாக கவுன்சிலர் வந்து இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகுறாரு, இது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் கோர்ட்டுக்கு போங்க. மறுபடியும் கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு ஆறுமுகன்ற ஒரு வக்கீல் இப்போ பார்த்து கொடுத்துருக்காங்க, அந்த எஸ்பார்ட்டியான ஆர்டரை கொடுத்து இவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. எனக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பேசுனதே மேடம் விஜய் மேடம்ன்ற ஒரு எஸ்ஐயும் ஐநாருன்ற ஒரு பேர் உள்ள இவங்க 2 பேர் மட்டும்தான் மேடம். எனக்கு இத்தனி வருஷத்தில் நியாயத்தை பேசினவங்களே பேசி அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் மாமியாருக்கு நீ இது வரைக்கும் எதுவும் செய்யலாமா, அதனால் நீ வீட்டுக்காகலாம் தர தேவையில்ல, உங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கோ ஏதோ ஒரு அவசர சேவைக்கு ஒரு 20,000 உங்கள் மாமியாருக்கு கொடுத்துடு, அவங்க வெளியேறிடுவாங்க. நான் சொன்னேன், அவங்க வெளியேற விட வேண்டாம் மேடம், எங்கள் ஓரத்து மட்டும் போனால் போதும், எங்கள் மாமியார் என் கூடவே இருக்கட்டும், விருப்பலைன்னா அவங்க தனியாகி கூட சாப்பிட்டுக்கிட்டோம், வயசானவங்களாம் நான் வெளியேற்ற விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க மேடம். 20,000 வாங்கிக்கின்னு வெளியே போயிடுறேன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டாங்க. 20,000 பேட்டிங்கன்னு போகும்போது எங்களுக்கு 20,000 வேணாம், என் புள்ளையே சொல்லிட்டான், இவ ஊரை பூரா சுற்றி கிடக்குறா, அவன் கூட போகிறான்னு, அவளுக்கு என் வீட்டுல அதிகாரம் கிடையாது, என் பிள்ளைக்கே சொல்லிடும் போது அவளுக்கு எப்படி இங்கே வேடம், அவளுக்கே பொண்டாட்டி இல்லைன்னு போது எனக்கு எப்படி அவன் மரிமா அவா இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். உங்க பேர்ல ஒரு இடம் இருக்கும்போது யாருக்குமே அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா வைங்க, அடுத்த நிமிஷம் அவங்க வெளியே எறிதான் ஆகணும், எங்களுக்கு டைம் கொடுங்க அது கூட கிடையாது, வெளியே எறிதான் ஆகணும். போகலன்ற பட்சத்துல மேடம் இப்போ ஒரு வக்கீல அடுத்த நிமிஷம் எடுத்து வச்சிருவாங்கம்மா, அவங்க வைக்க மாட்டாங்க மேடம். அவர் சாரே சொல்றாரு. நீங்க எந்த கோர்ட்ல? விழுப்புரம் கோர்ட்டா? இல்லைங்க மேடம், வானூர் கோர்ட்டு. வானூர் விழுப்புரம் பக்கத்துல ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் பார்த்துக்க அவங்க பெரும்புள்ளி எல்லாம் வராங்கம்மா, ஏதோ ஒரு அந்த எஸ்பார்ட்டி கொடுத்தோம்ல அது கொடுத்து மறுபடியும் ஒரு ஆர்டர் வாங்கணும். ஏழுமலை, அந்த வீடு என் மனைவி பேர்ல இருக்கு, அந்த வீட்டுல என் தம்பி பொண்டாட்டி அந்த வீட்லயே இருக்காங்க, காலி பண்ண மாட்டேங்கிறாங்க, காலி பண்ணிட்டு அந்த வீடு எங்களுக்கு திரும்பி மீட்டு கொடுங்க, நீங்க உங்க மனைவி கூட சேர்ந்து மனு கொடுத்தாதான் இது வேலை நடக்கும். மனைவி மட்டும் கொடுத்தா போதாது, நீங்க சேர்ந்து நிக்கணும். அந்த நேரத்துல வந்து ஐயோ என் தம்பி தானே, என் தம்பி பொண்டாட்டி தானே, அவங்க வெளியே எங்கே போவாங்க? இல்லை மேடம், இன்னைக்கு நாளைக்கு சொல்கிறேன், என் பொண்டாட்டி கூட தான் இருக்கிறேன், நான் இங்கே சைன் பண்ண வான்னு கூட தான் நான் போக முடியாது, நீ உன் இஷ்டத்துக்கு போற, நீ மண்ணு கொடுத்துருவேன். இத்தனை வருஷம் உங்களை தனியா விட்டுட்டு இப்போ இஷ்டத்துக்கு போனா எப்படிங்க? இல்ல, ஒரு வருஷம் தான். நீங்க பொறுப்புள்ள கணவர், பொறுப்புள்ள தந்தையாக இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது, இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையில இருக்குது. பிரச்சனை பாதிக்கப்படுறது பசங்க. பிகாம் பாதியில விட்டுட்டு பையன் படிப்பு முடிக்காம இன்னைக்கு வேலை தேடிட்டு இருக்கான். பணம் இல்ல, அதனாலதான் அவன் வந்து படிப்பை பாதியில நிறுத்திட்டான். 2 பொண்ணுங்க உங்களுக்கு படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்புள்ள அப்பா நீங்க இருக்க வேண்டாம்? எவ்வளவு தூரத்துக்கு உங்க மனைவி மட்டும் வேலை பார்த்துட்டு இருப்பா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே இப்படி இருக்கீங்க. அது வரைக்கும் ஆக்சிடென்ட் தான் அதிகம் சம்பாதிக்க மாட்டானு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க நீங்க? வேலைக்கு அண்ணன். அப்புறம் நீ பையன் எப்ப படிப்பு நிறுத்தினா? அவன் 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? நான் வேலை தான். அப்புறம் பையனுக்கு காசு கொடுத்தீங்களா படிப்பை தொடுக்கிறதுக்கு? நீ படி தம்பி, நான் காசு தரேன்னா அப்புறம் எதுக்கு பாதியில நிறுத்தினா? அப்ப சொத்து அம்பர்ல. அப்ப சொத்து விட்டுட்டு அவன் வந்து இது பண்ணுவானா? அந்த பத்திரத்தை ஒரு இடத்த வச்சு பணம் வாங்கிட்டு காலேஜில் கட்டின மேடம். காலேஜ் போகாத நின்ட்டான் மேடம். வேற எந்த மாற்றம் கிடையாது. காலேஜ் அவங்க முன்னாடி பேசினேன், எதுக்கு பாதியில படிப்பு நிறுத்தினேன்? கம்பெனி டீ போட்டுன்னு வேலை காலேஜ் போய் டீ போடுறான்னா அவன் காசு ருசியை பார்த்துட்டான் மேடம். அதனால தான் அவனுக்கு ஃபால்ட்டு. காசு பேசிக்கலாமா? இல்ல, நம்ம பேசணும்னா பேசிட்டே இருப்போம். பேசின தீர்வே வராது. இல்ல, பேசின தீர்வே வராது. நம்ம பேசிட்டு கலரிட்டு இருக்காரு. இவர் நின்னப்ப இவங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. 12 லட்ச ரூபாய் பணம் வந்தது. இவரு கூட பிறந்தவங்க 2 பேர். 12 லட்சம் எவ்வளவா மேடம்? 10 ரூபாய் வந்துச்சுங்க மேடம். அந்த பைசாவை அப்படியே வாங்கி கையெழுத்து போட்டு, இவருக்கு படிக்க தெரியாது,
நீங்க தனியா போகாதீங்க, கையெழுத்து போடாதீங்க, காலம்புற நம்மள ஏமாத்தி நினைக்கிறாங்க. ஹைகோர்ட் இங்க வந்து கேஸ் நடக்கிற வரைக்கும் நான் கூட வந்த மேடம் செலவு பண்ணேன். பைசா வாங்குற அன்னைக்கு என்ன அடிச்சு இந்த அளவுக்கு கடிச்சு போட்டுட்டு பணத்தை வாங்கி கையெழுத்து போட்டு தம்பி பண்ணிட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. இதுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க என்னன்னு? எனக்கும் என் பிள்ளைங்க எப்படி இவர் பாதுகாப்பு இருப்பாரு? அந்த வீட்டு விஷயத்தை தான் 10 பேர் இருந்தாங்க. இப்ப இதுக்கு யாரு இருந்தாங்க? கொடுத்தாங்க மேடம், ஆளுக்கு 75,000. அப்ப அந்த 75,000 தான் என் பிள்ளைக்கு 12,000 ரூபாய் பீஸ் கட்டிட மாட்டாங்க. என்கிட்ட கொடுக்கல அவங்க. நீங்க ஏன் கையெழுத்து போட்டீங்க? செக் மட்டும் வாங்க, கையெழுத்து பணம் தரணும்னா நான் யார் கையெழுத்து வாங்கினா? அது எல்லாத்துக்கும் உங்க வீட்டு பிரச்சனைக்கு மூணாவது மனுஷன் வெளியில இருந்து எப்படிங்க வந்து கையெழுத்து வாங்க முடியும்? மச்சானும் சேர்ந்து வாங்கினதுக்கு. அப்புறம் மச்சான சேர்ந்து வாங்கினா அப்புறம் நீங்க எங்க இருந்தீங்க? நான் அங்கேதான் இருந்தேன். அப்புறம் செக் எங்களுக்கு தான் கொடுத்தாங்க, உடனே அவர் வாங்கி. அப்ப உங்க பேர்ல இருக்கிற செக் உங்க மனைவி பேர்ல இருக்கிற செக் வேற யாருமே வந்து அவங்க அக்கவுண்ட்ல போட முடியாது. இல்ல, பணத்தை வாங்கினாங்க மேடம். செக் வாங்கினாங்கல்ல? ஆமா. அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு கேஷ் தர மாட்டாங்க, செக் தானே கொடுப்பாங்க. செக் கொடுத்தாங்க, அது ஷேட்டுக்கல்ல கொடுத்துறாங்க. அவங்க வாங்கி கொண்டாந்து வாங்கி உடனே கொடுத்தாங்க. ஷேட்டுக்கு இருந்து பணம் வாங்கி எந்த விதத்துல மேடம் எங்களுக்கு அதிகமா எப்படி இருந்தாலும் அந்த செக்கை வந்து இவர் அக்கௌண்ட்டுக்கு ஓபன் பண்ணி தான் அந்த அக்கௌண்ட்ல போட்டுட்டு தான் கொடுக்கணும். அப்ப இவர் ரியலைசேஷன் ஆகும், இல்லாட்ட ஆகாது. அப்படி இருக்கும்போது இவர் தான் அவங்களுக்கு உடனே இருந்திருக்காரு மேடம். இவர் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதான் நீங்க உங்க கையெழுத்துக்கு போட்டு அவங்களுக்கு ஈஸியா கொடுத்துட்டீங்க. ஏன்பா செக் உங்ககிட்ட கொடுத்தாங்கப்பா, நீங்க வந்து உங்க அவன் வாங்கிக்கிட்டா, நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதான் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து உங்க பேங்க் அந்த செக் ரியலைசேஷன் ஆகும் பணம். அப்ப என்ன பண்ணிருப்பா, சேட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து செக்கை வாங்கிட்டு உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி உங்க அக்கௌண்ட்ல போட்டு அந்த செக் எடுத்திருப்பாரு. அதுக்கு நீங்க ஏன் உடந்தையா இருந்தீங்க? அது எனக்கு படிக்க தெரியாது. போனோம்ல. அப்ப நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்க இவ்வளவு நாள்? இப்ப அந்த சொத்தை கிராப் பண்ணி உன் தம்பிக்கு தம்பி பொண்டாட்டி கொடுக்கணும், அதுதான் உங்களோட எண்ணம். அப்படி இல்லைன்னா நீங்க முதல்ல உங்க தம்பி பொண்டாட்டியை வெளியே எடுத்து அடிச்சுட்டு அந்த அம்மாக்கு வீடை ஒப்படைங்க. நீங்க அதுதான் தீர்வு உங்களுக்கு. இப்ப இங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, சொந்த வீடு வச்சுட்டு பொம்பளை பொண்ணுங்க வச்சுட்டு வாடகை வீட்டுல இருக்காங்க. வாடகை வீடு இருந்தா கூட பரவாயில்ல மேடம், நம்ம கஷ்டப்பட்டு கொடுத்துக்கலாம். டெய்லியும் குடிச்சிட்டு வாடகை இருக்கிற வீட்டுல சென்னையில படிச்சு கதை படிச்சு அறிக்கையில விட்டு யார் மேடம் வர்றாங்க? நான் அந்த ஊர் முத்திரப்பாளையம் போய் 14 வருஷம் ஆகுது. 18 வீடு மாத்தி இருக்கிறாங்க மேடம். 2 மாசம் 3 மாசம் பிரச்சனை வந்தா ஓட்ட காலி பண்ணு. என் பிள்ளைங்க பெரிய பொண்ணு ஒரு ஐட்டம் பாயசம் சாப்பிட போறா, எனக்கு அசிங்கமா இருக்குது, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. இப்போ வீடு பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக எப்படி கொண்டு போகணும் உங்களுக்கு பூங்கொடி மேடமும் எல்லாம் உதவி பண்ணி கொடுப்பாங்க. வீடு உங்க பேர்ல இருக்கு, வேற யார் பேர்லயும் நீங்க மாத்தவும் முடியாது, வேற யாருமே அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இத்தனை வருஷம் அவங்க இருந்ததுக்கு நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறதுனால அவங்க தம்பி பொண்டாட்டி தம்பியும் தான் உங்களுக்கு காசு தரணும் வீடு காலி பண்ணும் போது. அதையும் கேட்டேன் மேடம், நானு கொடுப்பாங்க. சட்ட ரீதியாக அவங்க கொடுத்துதான் ஆகணும். நீங்க எந்த வீட்டுல இருந்திருக்கீங்க, உங்க வீட்டுல நீங்க என்ன வாடகை கொடுத்தீங்க, அதை அவங்க கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வாடகை எல்லாம் எதுவுமே தரலையே அவங்க. இல்லைங்க மேடம். அது சட்ட ரீதியாக எப்படி கொண்டு போகணும்னா அவங்க இருக்காங்க, உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பாக நீங்க அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வரணும். கண்டிப்பா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா மறுபடியும் குடிச்சிட்டு நீங்க வீட்டுல கலாட்டம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா சரி. ஒரு சென்டர் இருக்கு, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கு. ஓகே, அந்த இடத்துக்கு அவர் அனுப்புறோம். 45 நாள் அந்த இடத்துல அவர் இருக்கணும். அங்கிருந்து வெளியில வரும்போது கண்டிப்பாக இந்த குடிப்பழக்கம் இருக்காது. நிறைய பேர் அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு சுதாரிச்சுட்டு வெளியில வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ போய் எனக்கு கணவர்கிட்ட இருந்து பிரிவு வேண்டும், கணவர் கூட நான் சேர்ந்த வாழ எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் வேண்டாம். நானும் ஒத்துக்கிறேன் மேடம். இப்ப திண்டிவனம் மகாத்மா ஹாஸ்பிட்டல் நீங்க சொல்ற அதே 1.5 மாசம் வச்சு நானே ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்து போனேன். உங்களுடைய 2 பிரச்சனை, ஒன்னு வீடு, 2வது அவருடைய குடிப்பழக்கம். அதே மாதிரி தான் அந்த குடிப்பழக்கத்துக்கு ஒரு நோய். அந்த நோய்க்காக அவர் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பி அங்கிருந்து வெளியில வரும்போது ஒரு புது மனிதரா வருவாரு. ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேடம். சரிங்களா? என்னை விட சந்தோஷப்படுறவங்க. ஏழ்மலை இதுக்கப்புறமாவது பொம்பளை பிள்ளைங்களுக்கு வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு உங்க 20 வயசு பையன் அவனுடைய வாழ்க்கை நினைச்சு பாருங்க. 2 பொண்ணுங்க நல்லா படிக்கிற பொண்ணுங்க, அவங்களுடைய எதிர்காலம் நினைச்சு பாருங்க. அவங்களுக்காக ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக நீங்க வீட்டுல இருங்க. ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போய் அந்த நோயிலிருந்து வெளியில வாங்க. அந்த குடி போதை ஒண்ணு இருக்கு பாருங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. தன்னுடைய தப்புகள் வந்து 3வது மனுஷன் காட்டி அவனாலதான் இந்த தப்பு நடந்தது, ஆனா நம்மளும் அறியாமலே அந்த தப்புக்கு உடனே இருந்திருக்கோம்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. புரியுதுங்களா? அதே சமயத்துல நீங்க ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வரணும். சரிங்களா? கண்டிப்பா எந்த காரணத்துக்கும்
பொண்ணுங்க முன்னாடி தகாத வார்த்தையால நீங்க பேசக்கூடாது. இன்னொன்னு பாத்துக்குங்க, அதான் உங்க அம்மாவே தகாத வார்த்தையால பேசுனீங்கன்னா நாளைக்கு உங்க பசங்களை மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில சட்ட ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுடைய இடம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஒரு நோய் இருக்கும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அதே மாதிரி ஏழ்மலைக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு கண்டிப்பாக உங்களை அனுப்புகிறோம். பூங்கொடி மேம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். நிஜங்கள். ஒரு நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை